ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு இன்ஸ்டன்ட் தோசை. இன்ஸ்டன்ட் தோசைக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நம்ம இந்த சரஸ்வதி பூஜை விநாயகர் சதுர்த்திக்கெலாம் வாங்குவோம்ல அந்த பொரி, இது மசாலா பொரியை செஞ்சு சாப்பிட்ருப்போம். நம்ம இதை வச்சு இன்னைக்கு தோசை பண்ண போகிறோம். இந்த பொரி இந்த கப்புக்கு 2 கப்பு பொரி எடுத்திருக்கேன். 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1/2 கப்பு தயிர், புளிக்காத தயிராக இருக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் இந்த பொரியை உள்ளே சேர்த்துடலாம். இதை நல்லா அரைச்சிட்டு காமிக்கிறேன். நான் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இது பாருங்கள், இவ்வளோ பவுடராக இருக்குது. என்ன தான் அரைச்சாலும் கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இது கூட இந்த பாம்பே ரவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரவையை சேர்த்துருவோம். எப்போவும் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பொடி ரவையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரவை. இது வறுக்காத ரவை. இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டே பாருங்க. இப்போ இது கூட தயிர் சேர்த்துடலாம். தயிரினுடைய அதே அளவு அதை கழுவி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு காமிக்கிறேன். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டே பாருங்கள். இந்த அளவுக்கு கட்டியாக அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். நம்ம அதை மிக்சி ஜாரை கழுவி இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு மிக்சி கழுவி இதில் ஊற்றிருக்கேன். என்னுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், தோசை மாவு தான் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு இருக்கணும். இதில் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்க்குறேன். நீங்கள் மைதா மாவு கூட சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதில் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்துட்டு இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊறட்டும். நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்துடலாம். மாவு நல்லா ஊறி தோசை மாவு பதத்தில் இருக்கு பாருங்க. நம்ம இப்போ ஆப்ப சோடா சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு. நம்ம இப்போ தோசை ஊற்றிடலாம். உண்டாவும் ஊற்றலாம், மெலிசாவும் பரத்தலாம். நான் மெலிசா முதல்ல ஊற்றி காட்டுறேன். வேகட்டும். தோசை வந்துருச்சு. திருப்பி போட்டுடலாம்.
பாருங்கள் மொறு மொறுன்னு எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுறலாம். தோசை வந்துச்சு பாருங்கள், சூப்பராக 2 பக்கமும் சூப்பராக மொறு மொறுன்னு. நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி இன்னொன்று குண்டா ஊற்றி காமிக்கிறேன். வேகட்டை காமிக்கிறேன். வெந்துச்சு பாருங்க. சூப்பராக இருக்கு. வேகட்டும், எடுத்துடலாம். பொரி வச்சு செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு. நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா குண்டா ஊற்றின தோசை, இது வந்து சாஃப்டாக ஊற்றின தோசை. பாருங்க எவ்வளோ மெல்லிஸாக இருக்குன்னு. 2 தோசையுமே சூப்பராக இருக்கும். குண்டா ஊற்றினாலும் மெலிதாக ஊற்றினாலும் சூப்பராக இருக்குது. சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு தோசை ரெசிபி. கண்டிப்பாக வந்து இட்லிக்கு மாவு இல்லை அப்படிங்கும்போது நம்ம இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ. நம்மளுடைய தோசை பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது வந்து வெங்காயமும் தக்காளி பொட்டுக்கடலை போட்டு பச்சையாக அரைச்ச சட்னி சூப்பராக இருக்குங்க. அப்படி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஒரு சூப்பரான ஒரு இது. எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நம்ம வந்துக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.